இறை வார்த்தை இன்று. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய வாசகங்களின் கருப்பொருள் நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகில் நாம் சக மனிதர்களை அன்பு செய்கிறோம். அது பெரும்பாலும் ஆதாய கணக்காகவே இருக்கிறது. நான் உனக்கு ஒன்று தருவேன், நீ எனக்கு பதில் அதற்கு தர வேண்டும். நீ தரவில்லை, அதனால் நான் தரமாட்டேன் என்று நாம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்பப் பெறுவதில்லை என்கிறார் புனித பவுல். அதாவது, நாம் அவரை விட்டு விலகினாலும் அவரது அன்பை நிராகரித்தாலும் அவர் நம்மை தேடி வருகின்ற அன்பு ஆயனாய் நமக்காக காத்திருக்கக்கூடிய நல்ல தந்தையாக இருக்கிறார். ஆண்டவரின் நிபந்தனையற்ற அன்பிற்கு நன்றி கூறுவோம். அதே நிபந்தனையற்ற அன்பை நாம் பிறரிடமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நற்செய்தியில் சொல்லுகிறார். நீ விருந்துக்கு பிறரை அழைக்கின்ற போது உன்னிலும் வறிய ஏழைகளை, உடல் ஊனமுற்றவர்களை, எளியவர்களை, நோயுற்றிருக்கிறவர்களை, பார்வையற்றவர்களை அழை. அப்போது உனக்கு நிறைவாழ்வு கிடைக்கும், உன் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்லுகிறார். நம் எல்லாருக்கும் தேர்வு குறித்து பயமாக இருக்கும். தேர்விலே கேள்வித்தாள் எப்படி இருக்கும் என்ற கலக்கம் இருக்கும். நாம் இறுதியிலே எழுதப் போகிற தேர்விற்கு ஆண்டவர் கேள்விகளை ஏற்கனவே லீக் செய்துவிட்டார். அவை நமக்கு இறை வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நீ என்ன செய்தாய்? இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம்? இறைவன் நிபந்தனையின்றி நம்மை நேசிக்கிறார். நாமும் நம் சகோதர சகோதரிகளை நிபந்தனையின்றி நேசிப்போம். ஆமென்.